நம்முடன் இயற்கை பேரிடர் மேலாண்மை நிபுணர் திரு மோகன்குமார் நம்மளுடன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், மிக்க நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. ஒரு எதிர்பாராத ஒரு தருணம், மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுதே இப்படி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு காற்றாட்டு வெள்ளம் அங்கு புகுந்திருக்கிறது இந்த தாராளி மற்றும் சுகி மாவட்டங்கள்ல. இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது சார் இந்த சமயங்கள்ல? மேடம், இப்போ ஒரு 2-3 வருஷமா இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு நமக்கு. அதுக்கப்புறமும் நம்ம லேர்ன் பண்ணலங்கிறது வருத்தமான விஷயம். இப்ப லேண்ட்ஸ்லைட 2 விதமா பண்ணலாங்க மேடம். ஒண்ணு வந்து மழை தொடர்ந்து பெய்து அதாவது நீர்ப்பரத்து இல்லாத இடங்கள்ல நார்மலான மழையில வந்து தண்ணி உள்ள புகுந்து கசிஞ்சு வர்றதான் லேண்ட்ஸ்லைடுன்னு நம்ம சொல்ல முடியும் பக்காவா. இப்ப இது ஆத்தோரத்துல இதேதான் நமக்கு வயநாடுல வந்துச்சு. ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு ஓடுறப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ 200 வருஷத்துக்கு முன்னாடியோ அதுல மேக்சிமம் வெள்ளம் அந்த இடம் மார்க் ஆயிருக்கும் நேச்சராவே. நம்ம கொஞ்சம் வெள்ளம் இல்லாதப்பெல்லாம் அங்க போய் பக்கத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிடுறோம். சோ லாஸ்ட் டைம் உத்தராகண்ட்ல வந்தப்போ என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஆத்தோரத்துல இருக்கிற பில்டிங் எல்லாம் எவாக்குவேட் பண்ணிருக்கணுங்க. என்னைக்கு இருந்தாலும் ஆத்தோரம் ஆபத்து தாங்க மேடம். இன்னைக்கு வராம இருக்கலாம், நாளைக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க நாளைக்கு காலையில வரலாம், நாளான்னைக்கு வரலாம். நான் சொல்றது அங்க கூட இல்ல, ஈவன் நம்ம ஏரியால இருக்கிற ஆத்தோரங்களை பாத்தீங்கன்னா எத்தனை குடிசைகள், எத்தனை ஆக்கிரமிப்புகள், எத்தனை பில்டிங் இருக்கு. இது எல்லாமே எப்ப வேணாலும் டிவைஸ் ஆகலாம். ஆனா தொடர்ந்து 2-3 வருஷமா நடக்கிறதுக்கு அப்புறமும் நம்ம நிறைய இன்னும் லேப்ஸாவே இருக்கிறோம். டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைங்க, அதாவது மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஆஃப்டர் டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி அந்த தயார்படுத்துதல் சொல்லக்கூடிய அந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ், டிசாஸ்டர் பிளான், இது எல்லாமே ஒர்ஸ்டா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். நன்றி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.